வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நம்மளுடைய சகோதரிகள் நிறைய பேர் விரும்பி கேட்ட நம்மளுடைய சந்துர் மசாலாவிலிருந்து பெண்களுக்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட கருப்பு உளுந்து களி கஞ்சி மிக்ஸ் வச்சு ஒரு அருமையான களி செஞ்சு நீங்கள் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதோட வீடியோ தான் இது. இது வயசுக்கு சின்ன பெண் குழந்தைகள்லேருந்து வயசான பாட்டிமார்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் அருமையாக செஞ்சுருக்கோம். இதில் வெறும் கருப்பு உளுந்தும் அரிசி மட்டும் இல்லைங்க, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பச்சை பயிறு, பாதாம், ஏலக்காய், சுக்கு எல்லாம் கலந்து அருமையாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு 5 வயசு பெண் குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க போய் நம்ம கிச்சன் போகலாம். இந்த கருப்புளுந்து களியை நீங்கள் இரும்பு சட்டியில் செய்கிறது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இது வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை எது வேணாலும் வச்சு செய்யலாம். ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு எடுத்திருக்கேன் கருப்பட்டி. அதை போட்டுப்போம். அதில் ஒரு 2.25 கப்பு அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்குங்க. நான் இன்னும் ஃப்ளேமை ஆன் பண்ணலை, ஜஸ்ட் கரைச்சி மட்டும் விட்டுருக்குங்க. நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டு தேவையில்லை. இல்லைன்னா ஒரு கொதி விட்டுட்டு நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் வடிகட்டிக்கலாம். இது சுத்தமாக இருந்தால் வடிகட்ட தேவையில்லை. இது கொஞ்சம் வெதுப்பாக ஆகட்டும். அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்பெஷல், லேடி ஸ்பெஷல்னே நான் சொல்லுவேன் இதை. அதுக்காக ஜென்ட்ஸ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு இல்லை. எல்லா குழந்தைங்களும் எல்லா பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. நல்லா எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நல்லா குமிச்சு ஒரு கப் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சு அந்த கருப்பட்டி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. வெதுப்பாக இருக்கட்டும். நல்லா கட்டி தட்டாமல் ஒரு விஸ்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கட்டிப்படாமல் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே இப்போ மீதி இருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணிலையும் ஊற்றி கலந்துருவோம். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துப்போம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணலாம். ஸோ ஃப்ளேமை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மொத்தமே ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு களி ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, நல்ல திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்தில் இன்னும் நல்லா திக்காயிடும். ஸோ அப்படி திக்கானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி பெரிய பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சா, இப்படி பெரிய பபிள்ஸாக வர்றது சட்டுன்னு தெரிக்கும் நம்ம கையிலெல்லாம். அதனால் தீயை மிதமாக வச்சுக்கணும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றலாம். நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா சொல்கிற மாதிரி செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய், அந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் அது ஃபுல்லாக இழுத்துடும் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. எப்பயுமே இரும்பு சட்டியில் செய்யும் போது நமக்கு அந்த இரும்பு சத்தும் சேர்ந்து கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே. அதனால் ஒரு இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நல்ல அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. சட்டியில் ஒட்டாத பதம் வர ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். அதுதான் பாரம்பரியமான சுவையும் சத்தும் கொடுக்கும். இப்போ அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு அப்படியே வர ஆரம்பிச்சிடும்.
ஏன் இப்போயே ஆஃப் பண்ணிடுறேன்னா, இந்த சட்டி நல்ல சூடு, இரும்பு சட்டியில் நல்ல சூடு இருக்கும். அந்த சூட்லேயே அது அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அல்வா பதம் வந்துருச்சு அப்படின்னு. அவ்வளோதான். அழகாக எடுத்து கப்பில் வச்சு நீங்கள் கொடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல எலும்புகளுக்கு, நல்ல மூட்டுக்கு, எல்லாருக்கும் நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை நல்லா வலுப்பெறும். இது எல்லாத்துக்குமே இந்த பாரம்பரிய உளுந்து கஞ்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வீட்லேயும் அரைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.